எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். அப்போ உறவுகள்னால பிரச்சனைகள், சகோதரிகள்னால சகோதரனால கூட உடன் பிறந்தவர்கள்னால கூட பிரச்சனைகள் ஏற்படும். அதே ஒரு சிலருக்கு என்னன்னா, தன்னுடைய சகோதர சகோதரி அந்த ஃபேமிலியிலேயோ அல்லது அம்மா அப்பா வழியிலேயோ சொந்தத்தில் ஒரு சுபகாரியம் அடுத்த மாதம் வைகாசியில் கல்யாணம் வச்சுக்கலாமா, கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாமா அப்படின்னு சுப செலவு சுபமான விஷயங்கள் கலந்துரையாடல்கள் விருச்சிகத்தில் நடக்கும். ஒரு 60க்குள்ளார வாங்குறாரா தெரியல, 50% தான் வாங்குவானான்னு தெரியல. என்னை டைம் செல்ல வச்சுக்கிட்டே அவன் படிக்காமல் விட்டுட்டான். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு 1 வாரம் 10 நாள் லீவை வேற விட்டுட்டானுங்க. இதில் பாதி படிப்பையே மறந்து போச்சுன்னு இப்படிலாம் நிறைய நமக்கு ஜாதகம் பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கும் போதெல்லாம் சொல்கிறாங்க. பயமாக இருக்குங்க மேடம், இவன் தேர்வானா பாஸ் பண்ணுவானா, ஜாதத்தை பாருங்கள், +2 கோல் அடிப்பானான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஏன்னா பிள்ளைங்க பெண் குழந்தைங்களை விட பசங்களை கொஞ்சம் படிப்பில் திணித்து தான் கொண்டு வர காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த நிறைய கெட்டு போகிறது மீடியாவான அந்த செல்ஃபோன்னால், விளையாட்டு இதெல்லாம் இருக்கிறனால. ஸோ அது மாதிரி இந்த விருச்சிகத்துக்கு கொஞ்சம் பசங்களெல்லாம் கேர் எடுக்கக்கூடியது, குழந்தைகளுக்கான விரயங்கள், குழந்தைகளுக்காக அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்குது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம். ஓகே மேம், இந்த மே மாதத்துடைய மேஷம்ல இருந்து மீனம் வரை ராசிக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம் மேம். ஒரு ராசியா பார்த்துடலாம், கூடவே பரிகாரத்தையும் சேர்த்து சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மேம். சிறப்புமா, வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. எல்லாருக்குமே இந்த மே மாதம் சிறப்பான ஒரு பலாபலனையும் ஒரு விமோச்சத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா ரிசல்ட் வரக்கூடிய, நம்மளுடைய ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அமையப்போகுது. மே 4ஆம் தேதி. அது எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கால சர்ப தோஷமாக ராகு கும்பத்தில் இருக்கிறாருங்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சித்திரையும் வைகாசியும் கலந்து, தமிழ் மாதம் கலந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெற்று மேசத்தில் இருப்பார். அப்புறம் பாதி மாதத்துக்கு மேலே, அதாவது 15ஆம் தேதிக்கு வைகாசி மாதம் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்கு சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடத்த தான் தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். அப்படி வரிசையில் இந்த மாதம் வைகாசி விசாகம் மே மாதம் ரொம்ப சிறப்பு. அது கடைசிக்கு வருதுங்க, அந்த மாதிரி டைமில் வருது. அதாவது 30ஆம் தேதி வருது. இப்போங்க மே 30ஆம் தேதி முருகனுக்கு விசேஷமான உகந்த நாள். நடுவில் பார்த்திங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பம். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரத்துடைய பிரதோஷமும் கலந்து அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அக்னி நட்சத்திரத்தோட தோஷ நிவர்த்தி. இந்த அக்னி நட்சத்திரமும் தோஷ நிவர்த்தியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு எதுனா, கத்திரி வெயில்பாங்க. ரொம்ப இந்த வருஷம் எல்லா கிளைமேட்டுமே இந்த பராபவ ஆண்டு மோசமாக தான் இருக்கும், அதிவீதியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா மாவட்டத்துலேயுமே வெப்ப கதிர்வீச்சுகள் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேலே மே மாதமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வராமல் ஒரு 10-11 மணிலேருந்து 3 மணி வரையும் வீட்டிலேயோ அல்லது ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்லது. வெயிலில் உடம்பு தொந்தரவுகள், உஷ்ணம் அதிகமாயிரும். அதை பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த காலேஜ் அட்மிஷனு அது இதுன்னு நிறையா உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் கடைசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு மே கடைசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சுபகிரகம்
குரு பெயர்ச்சி வருது. ஜூன் 2ஆம் தேதிங்கிறது திருக்கணிதப்படிங்க. இந்த மாதிரி விசேஷ அமைப்புகள் இருக்கிறதுனால வளர்பிறையாக வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் இருக்குது. சதுர்த்தி சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில். அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது அதை விட விசேஷமான விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பில் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில மாதம் மே மாதம் என்ன சிறப்பு பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம். அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள்ன்றது எப்படி அமைஞ்சிருக்கு? மே மாதம் வந்து விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகத்துடைய அமைப்பில் காலசர்ப தோஷத்தில் தான் இந்த மாதம் பயணிக்குதுன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கான அதிபதி உங்களுக்கான இது அப்படின்னு பார்க்கும் பொழுது காலசக்கரத்துக்கு 8வது பாவகம் விருச்சிகங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட இடம் மேசத்திலேயே தான் இருக்கார். அப்போ உறவுகள்னால பிரச்சனைகள், சகோதரிகள்னால சகோதரனால கூட உடன் பிறந்தவர்கள்னால கூட பிரச்சனைகள் ஏற்படும். அதே ஒரு சிலருக்கு என்னன்னா தன்னுடைய சகோதர சகோதரி அந்த ஃபேமிலியிலேயோ அல்லது அம்மா அப்பா வழியிலேயோ சொந்தத்தில் ஒரு சுபகாரியம் அடுத்த மாதம் வைகாசியில் கல்யாணம் வச்சுக்கலாமா, கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாமா அப்படின்னு சுப செலவு சுபமான விஷயங்கள் கலந்துரையாடல்கள் விருச்சிகத்தில் நடக்கும். அப்போ ஒரு காரியம் ஜெயமாக ஆகிறதுக்கும் மக்கள்லாம் வந்து அந்த சொந்தக்காரங்களாக கூடக்கூடிய விஷயம், அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு போகிறது, இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த மாதம் இவங்களுக்கு இந்த வெக்கேஷன்லாம் இருக்கனால சுற்றுலா பயணம் போகிறது கூட ஒரு சில ஃபேமிலிக்கு வாய்ப்புகள் நிறையா வரும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா இந்த குரு வந்து தனத்துக்காரகன் மிதுனத்தில் இருக்குது. அப்போ குழந்தைகள்னால செலவு, கல்விக்காக இருக்கலாம், சீட்டுக்காக காலேஜுக்கு இப்போ அட்மிஷன் போடும்போது கொஞ்சம் 1 லட்சம் 2 லட்சம் முன்னாடியே போய் பணத்தை கொடுத்துடலாம். என் பையன் ரொம்ப மெரிட்டு கம்மியாக தான் படிப்பாருங்க, ஒரு 60க்குள்ளார வாங்குறாரா தெரியல, 50% தான் வாங்குவானான்னு தெரியல, என்னை டைம் செல்ல வச்சுக்கிட்டே அவன் படிக்காமல் விட்டுட்டான், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு 1 வாரம் 10 நாள் லீவை வேற விட்டுட்டானுங்க, இதில் வந்து பாதி படிப்பையே மறந்து போச்சுன்னு இப்படிலாம் நிறைய நமக்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கும் போதெல்லாம் சொல்கிறாங்க. பயமாக இருக்குங்க மேடம், இவன் தேர்வானா பாஸ் பண்ணுவானா ஜாதத்தை பாருங்கள், +2 கோல் அடிப்பானான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஏன்னா பிள்ளைங்க பெண் குழந்தைங்களை விட பசங்களை கொஞ்சம் படிப்பில் திணித்து தான் கொண்டு வர காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த நிறைய கெட்டு போகிறது மீடியாவான அந்த செல்ஃபோன்னால், விளையாட்டு இதெல்லாம் இருக்கிறனால. ஸோ அது மாதிரி இந்த விருச்சிகத்துக்கு வந்து கொஞ்சம் பசங்களெல்லாம் கேர் எடுக்கக்கூடியது, குழந்தைகளுக்கான விரயங்கள், குழந்தைகளுக்காக அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக சரி மேடமும் சொல்லிட்டாங்கன்னு கவனமாக நடந்துக்குங்க. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நல்ல செய்தி வருமா. 4ஆம் இடமா இருக்கிறதுனால வீடு இது மாதிரி வண்டியில் பழுது ஏற்படக்கூடிய ஒரு டயர் பிரச்சனை வரலாம், அல்லது வீட்டில் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்களும் வந்து பண்ணுவீங்க. தொழில் வருமானம் எப்பயும் போல் நல்லாயிருக்கும், பாதிப்புகள் அப்படிங்கிறதே கிடையாது. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை, ஏன்னா நிறைய கடனும் வாங்கிடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து சிக்கல் அப்படிங்கும்போது சட்ட சிக்கல் மாதிரி இப்போ நிறைய பொருளாதாரம் எல்லா விலைவாசிங்கிறது கண்ணா பின்னான்னு போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி மே மாதம் ஜூன் மாதம் எப்பயுமே செலவுகள் எல்லா ஃபேமிலிக்கும் அதிகமாக தான் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் சிக்கனம் தேவைன்னு வேணால் சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு சிக்கனமாக இருக்கிறது நல்லது, விரைய செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகள் அப்படிங்கும்போது இந்த வயிறு உபாதைகள் அது மாதிரி கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும். 3 வேளையும் கரெக்டாக வந்து எந்த டைமுக்கு சாப்பிட்றாங்களோ அப்படி சாப்பிட அஜீரண கோளாறு வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் சூரியன் நிலைப்பாடெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ வெப்பம் அப்படிங்கும்போது சூடு வேறு நிறையா வரப்போகுது. அதுக்கான குளிர்ச்சியான பதார்த்தங்கள்லாம் எடுத்துக்கிறது விருச்சிகத்துக்கு சிறப்பாக இருக்கும். எல்லாமே இருந்தாலும் நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது முருகன் கோயிலில் அன்னதானம் கொடுக்கலாம், நீர்மோர், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கலவை சாதம், லெமன் சாதம் இது மாதிரி நம்ம கலந்து ஒரு முருகனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்துக்கு செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் ஒரு நாள் போய் ஒரு நல்ல வழிபாடு வஸ்திரம்லாம் வாங்கி சாத்திட்டு அர்ச்சனை மாலையெல்லாம் வாங்கி அர்ச்சனை அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு நல்லா முடிஞ்ச வரையும் ஒரு 10 பேர் 20 பேர் சாப்பிட்ற மாதிரி அன்னதானம் உங்கள் கையால் கொடுங்க. கொடுக்கும் பொழுது இந்த தொழில் வருமானம் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் எது வேண்டுறீங்களோ அது கிடைக்க
விருச்சிகத்துக்கு நல்ல நாள் நல்ல மாதம் எல்லாமே பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவாய நமः.